தி எண்ட் ஆஃப் ரிவ்யூக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வழியாக நம்ம முத்துப்பாண்டிக்கும் நம்ம தேவிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துருத்தாங்க. அதுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் குறித்து வச்சுருந்தேன். அந்த நிச்சயதார்த்தம் வந்து ஒரு வழியாக நம்ம முத்துப்பாண்டி வந்து எனக்கு தேவியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னாலும் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, எதனால் வேணாம்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை நமக்கு புதுசாக வருது. என்னடா பிரச்சனை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம சத்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படியாச்சும் நம்ம வேறு யார் நம்ம மாமானா முத்துப்பாண்டி நம்ம மாமா இல்லைங்க, இன்னொருத்தர் நம்ம தேவியை வந்து கல்யாணம் பண்ணி ஆல்ரெடி குழந்தை இருக்கிற மாமா. அவரை வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அவர் இப்போ வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்து நம்ம அக்கா கூட ஒன்று சேர்த்துணும். அக்காவும் மாமா ஒன்றா இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டில் வந்து சமாதானப்படுத்தணும். அப்பா அம்மா மற்ற பேர் ஆல்ரெடி தாத்தா பாட்டிக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம தேவி வந்து கல்யாணம் பண்ணது, வயிற்றில் குழந்தை இருக்கிறது, அது வந்து செல்வநாயகியோட பையன் அப்படின்றது தாத்தா பாட்டிக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சத்யா 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து எதுவுமே பிரச்சனையாக பண்ணக்கூடாது, நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம சத்யா வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. முடிவு எடுத்து நம்ம சத்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சென்னைக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போதுக்கு நம்ம தேவியை வந்து சென்னைக்கு அனுப்ப முடியாது. சென்னைக்கு அப்படி அனுப்புனாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும். தேவி இப்போ இந்த டைமில் எதுக்கு சென்னைக்கு போகிறா அப்படின்ட்டு. அதனால் நம்ம சத்யா வந்து முடிவு எடுக்காங்க. சத்யா முடிவு எடுத்துகிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, அப்பா நான் சென்னைக்கு வேலைக்கும் போகிறப்பா அப்படின்றாரு. ஆனால் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து சந்தேகம் வருது. இத்தனை நாளாக வீட்டில் இருந்த நம்ம சத்யா திடீர்னு இப்போ எதுக்கு சென்னைக்கு போகிறா அப்படின்னு. ஆனால் நம்ம சத்யா மனசில் இருக்கிறது மொத்தம் அக்கா வீட்டுக்காரவும் ஒன்று சேர்க்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். அக்கா வயிற்றில் தேவியோட வயிற்றில் குழந்தைனாலும் பரவாயில்லன்ட்டு இருப்பான். இப்போதுக்கு வயிற்றில் குழந்தை இருக்கிற போது தேவி கூட வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட், அதாவது ஒய்ஃபு ஹஸ்பண்ட் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கோசமே நம்ம சத்யா வந்து இப்போ முடிவு எடுத்துகிட்டு சென்னை கிளம்புற போது தடங்கள் ஏற்படுது. என்ன தடங்கள் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா அம்மா வந்து விட மாட்டேன், இல்லை உன்னை வந்து சென்னைக்கெல்லாம் விட முடியாது, நீ சின்ன புள்ள, நீ சென்னைக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படின்ற. அதுக்கு நம்ம சத்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லைப்பா நான்லாம் சின்ன பிள்ளை, நான் வளர்ந்துட்டு பெரிய பிள்ளை தான், நான் சென்னைக்கெல்லாம் போய் தைரியமாக போயிடுவேன், அங்கே போயிட்டு நல்லா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப கட்டாயம், இல்லை நீ போகவே கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி நம்ம சத்யா வந்து போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க, போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத எல்லாமே நம்ம டோட்டலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி ஒரு வழியே இவங்களெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பேசி சமாதானம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம சத்யா கிளம்புன இடத்துல ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம தேவியோட வீட்டுக்காரை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தேவியோட வீட்டுக்காரை அந்த இடத்துல இன்னொரு அதிர்ச்சி ஷாக்கிங்கான நியூஸு. அந்த இடத்துல யாரை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்களன்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோட பேர் வந்து அர்ஜுன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம முத்துப்பாண்டிக்கு பங்காளி கணக்கு தான் வருங்க. அப்படி என்னடா பங்காளி கணக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நம்ம ஹீரோனி வந்து யார், சத்யாவும் ஹீரோனி கல்யாணம் பண்ணிக்கா. அவங்களோட அண்ணா தான் நம்ம தேவியோட ஹஸ்பண்டு. இந்த ஹஸ்பண்ட் அவங்க 2 பேரும் யாருடா அப்படின்னு பார்த்தா, செல்வநாயகியோட பசங்க தான் 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேராக தான் இருப்பாங்க. இவங்களை என்ன பண்ண போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்க, ஆனால் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நம்ம சத்யாவுக்கு நடந்தது தான் ஹீரோவை பார்க்குறது. ஹீரோயினி 2 பேரும் மீட் பண்ண என்ன நடக்க போகுது, அவங்களுக்குள்ள ஒரு காதல் தான் உருவாகும். அந்த காதல் நீடிக்குமா, இல்லை அவங்க அக்காவோட காதல் நீடிக்குமான்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். டாட்டா, பை பை.